அதன் பிறகு அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற குளம்பாடி அப்படிங்கிற கிராமத்துல கிணத்துல தலித் சிறுவர்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிணறுங்கிறது பொதுவான ஒரு விஷயம். அந்த கிணத்துல தலித் சிறுவர்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தலித் சிறுவர்கள் குளிச்சதுனால அந்த கிணறு தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொல்லி சாதி வெறியர்கள் கிணத்துல மின்சாரத்தை பாய்ச்சினதுனால 4 சிறுவர்கள் இறந்து போனாங்க. அன்னைக்கு அப்படியான படுபாதக செயலை சாதி வெறியர்கள் அன்றைக்கு அரங்கேற்றி இருந்தாங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அந்த 4 சிறுவர்கள் இறந்ததுல கோபமும் வேதனையும் தாங்காம கவிஞர் இன்குலாப் எழுதிய பாடல் தான் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா அப்படிங்கிற கவிதை. அதன் பிறகு ராஜராஜ சோழனுக்கு எதிராக கண்மணி ராஜாங்கிற கவிதையை எழுதியிருக்கிறார். அதன் பிறகு 2014 அன்றைய செல்வி ஜெயலலிதா ராஜராஜ சோழனினுடைய 1000வது பிறந்த நாளை விமர்சையா கொண்டாடணும், அரசு சார்பா கொண்டாடணும் நினைச்ச போதே அதை விமர்சனம் செய்து எழுதின கவிதை தான் ராஜராஜேஸ்வரங்கிற கவிதை. இப்படி பல கவிதைகளை ஆளும் வர்க்கத்திற்கு எதிராகவே இன்குலாப் அவர்கள் எழுதியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவனினுடைய வலியும் வேதனையும் சுயமரியாதையும் வெளிப்படுத்துற மாதிரிதான் கவிதை இன்குலாப் அவர்களுடைய கவிதையா இருந்திருக்கு, பாடலாக இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா தலித் அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய பாடலா மனுஷங்கடா பாடல் இருந்ததுன்னு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது.